பெருமான கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும் கேளுப்பானா, உனக்கு என்ன வேணும் சல், நீ எங்கட கேளு, எதுனாலும் தர்றேன். பெருமானார் என்ற கேளு தர்றேன்னா நீ என்ன கேட்டாலும் கிடைச்சிருமே, எல்லாத்தையும் கொடுக்க முடியுமே. அல்லாவின் ஹபீப் ஒல்லாஹுல் மோத்தி வானல் காசிம், அல்லாஹ் எல்லாத்தையும் எங்கட கொடுத்துட்டான், எல்லாத்தையும் பங்கு வைக்கிறது ஏன் வேலைன்னார்களே, நான் காசிம். பெருமானார் கேளுங்கள் என்கிறார். அவர் சொன்னார், நாயகமே ஒண்ணுதான் தேவை. அவர் யாரு தெரியுமா? ஏழை, சாப்பாடுக்கு வீட்டுல வழி இல்லை, நிக்கா செய்யல, கால நாஷ்டா பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுல, மதிய சாப்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுல, வறுமை கோடு, தலையில எண்ணெய் வைக்க வழி இல்லை. அப்ப அவர் நபி இடத்துல கேட்கலாம், எவ்வளவு கேட்கலாம்? அவர் கேட்டார், முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, ஒன்றே ஒன்று தேவை, தங்களோடு இதே தொடர்பில் நான் சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும். மகிழ்ந்து போகிறார்கள் உத்தம நபிகள். எப்ப கேட்கிறதோ ஆசைப்படுறதோ உயர்வாக இருக்க. பெருமானார் கேட்க சொன்ன உடனே அவர் உயர்வான நிலையை பாருங்க. இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலில் உமூர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், அல்லாஹ் உங்க வாழ்க்கையில உயர்வான நிலையை விரும்புகிறான். உங்க ட்ரெஸ் அழகா இருக்கட்டும், உங்கள் அழகு எப்போதும் பாதுகாக்கப்படட்டும். பெருமானார் சொல்லுவாங்க, ஏன்? அல்லாஹ் உயர்வா இருக்க விரும்புகிறான், உயர்வான காரியத்தை விரும்புகிறான். கேட்கறது கூட உயர்வா கேட்கணும். இதா சால்துமுல்லாஹல் ஜன்னா, அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்டா சொர்க்கம்னு கேட்காதே, வஸாலுல்லாஹல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுன்னு கேளுங்க. பெருமானார் சொல்றாங்க, ஏன் ஜன்னா, அதான் உயர்ந்த சொர்க்கம். அல்லாஹ்ட்ட கேட்கிற சொர்க்கம் கூட வெறும் சொர்க்கம் கேட்காதப்பா, உயர்வான சொர்க்கத்தை கேளு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். என்ன? அதான் உயர்ந்த சொர்க்கம். மின்ஹா தன்பஜுல் அன்ஹார், நதிகள் சொர்க்கத்துல ஓடுது பாத்தீங்களா, எல்லா நதியும் அங்கிருந்து தான் ஓடுகிறது. உத்தம நபிகள் சொல்லி தருகிறார்கள். எனவே நமது நோக்கம் உயர்வா இருக்கணும்.